இப்ப சந்தியாவும் இந்த குழந்தை அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இதனால போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுமே இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்டயும் சொல்லிருப்பாங்க. அவங்களுமே நான் சந்தியாவை வேலைக்கு வர விடாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவும் வேலைக்கு வரும்போது நீ வராதமா இந்த வீட்டுல ரொம்பவே குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருப்பாங்க. உடனே சந்தியாவுமே உள்ள என்னோட பர்ஸ் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வேற ஒரு ரூம்குள்ள ஓடி போயிட்டு இந்த குழந்தை யாரோட குழந்தை, கண்டிப்பா இது உங்க குழந்தை இல்லைன்னு மட்டும் தெரியுது, இது யாரோட குழந்தைன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்குமே இப்ப உண்மையை சொன்னா மட்டும்தான் நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே உண்மையை சொல்றாங்க. இப்ப இந்த வீட்டு ஓனர் அம்மாவுமே சந்தியாது உன்னோட குழந்தை இல்ல, அதே மாதிரி இது இவளோட குழந்தையும் இல்ல, அது என்னோட ரிலேஷனோட குழந்தை, இவளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லன்றது டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால வேற வழியும் எங்களுக்கு தெரியல, ஏற்கனவே அவங்க மாமியார் வீட்டுல அவளை மலடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க, 8 வருஷம் ஆயும் குழந்தை இல்லாதனால எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நாங்க இந்த குழந்தையை தத்தெடுக்க வேண்டியதா போச்சு, நீ ஏன் சந்தியா உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை கேட்ட உடனே சந்தியாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயி போகுது. இப்ப சந்தியாக்கு ஒரு போன் வருது, அந்த போன் எடுத்து பேசுறவங்க உங்க குழந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு, சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இப்ப சந்தியாவுமே கதவு திறந்து என்ன மன்னிச்சிருக்கமா, நீங்க எவ்வளவு சொல்லி நான் கேட்கவே இல்லை, நீங்க என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க, ஆனா நான் உங்களையே சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்கிறா. அந்த பொண்ணுமே நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட குழந்தை கிடைச்சிருன்னு சொல்லும்போது என்னோட குழந்தை கிடைச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குன்னு சொல்லி போன் பண்ணாங்க, அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனும் வரா. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்தவளும் சந்தியா குழந்தையை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறா, என் குழந்தை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி. அந்த நேரம் போலீஸ்காரங்களுமே இது எல்லாத்தையுமே பண்ணது உன்னோட ஹஸ்பண்ட் தான், பணத்துக்காக உன்னோட குழந்தை மட்டும் இல்ல இன்னும் 2 குழந்தைங்களையும் கடத்தி வித்திருக்கான், அதனால எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலதான் உன்னோட குழந்தையை மீட்க முடிஞ்சது. இதை கேட்ட உடனே சந்தியாக்கு ரொம்பவே கஷ்டமாயி போகுது, அதே சமயம் அவளுக்கு தன்னோட குழந்தை கிடைச்ச உடனே ரொம்பவே சந்தோஷமாவும் ஃபீல் பண்றா. இது போல டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.